Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. கிளாண்டஸ் நோய் தொற்று எதிரொலி காரணமாக குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். கடந்த சில நாட்களாகவே இந்த கிளாண்டஸ் பத்தி செய்திகள் அடிக்கடி பார்க்கிறோம். இப்ப என்னென்ன கட்டுப்பாடுகள் குதிரை சவாரி சம்பந்தமா வெளியிடப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. கிளாண்டஸ் நோய் தொற்று காரணமாக சென்னையில ஒரு குதிரை, வயது முதிர்ந்த குதிரை உயிரிழந்த நிலையில இதன் காரணமாக மற்ற குதிரை மற்றும் கழுதை வகை இனங்களுக்கு இந்த வகை நோய் பாதிப்பு பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கால்நடைத்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் தரப்புல பல்வேறு முன்னெடுப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் தலைமைச் செயலகத்துல புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோர் அவரது தலைமையிலும் சுகாதாரத்துறை தரப்புல ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கடற்கரை, ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்கள்ல இந்த குதிரை சவாரி செய்பவர்களுக்கான கட்டுப்பாடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கால்நடை மற்றும் பராமரிப்பு துறையின் தரப்புல இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில இந்த குதிரைகளுக்கு இந்த கிளாண்டஸ் பாக்டீரியா பரவல் எதிரொலியின் காரணமாக குதிரை சவாரிக்கு உடல்நலக் குறைவாக இருக்கக்கூடிய குதிரைகளை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குதிரைக்கு காய்ச்சல், இருமல், மூக்கில் சளி போன்ற திரவம் வடிதல், தோல் புண்கள், சுவாச குறைவு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் குதிரை சவாரி மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையினர் தரப்புல குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குதிரைகளுடைய தேவையற்ற போக்குவரத்தை தவிர்ப்பதற்கும் அதேபோல் நோயுற்ற குதிரைகளை தனிமைப்படுத்துவதற்கும் குதிரையுடைய இருப்பிடங்கள்ல கிருமி நாசினி தெளித்து இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் உரிமையாளர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இந்த நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை உள்ளிட்ட பல கடற்கரை பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள்ல இந்த கட்டுப்பாடுகளை வந்து கடுமையாக பின்பற்ற உரிமையாளர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள்ல குதிரை சவாரியில ஈடுபடுபவர்கள் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குதிரை சவாரிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை மற்றும் பராமரிப்பு துறையின் தரப்புல குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் சுகாதாரத்துறை தரப்பிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிலும் கூட இந்த பாக்டீரியா நோய் பரவல் தொடர்ந்து பரவாமல் தடுப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் தொழுவங்கள், குதிரையை பராமரிக்கக்கூடிய அந்த தொழுவங்கள்ல தொடர்ச்சியாக கிருமி நாசினி தெளித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.